பட்லு நான் பயங்கரமா கிளம்பிட்டு இருக்க போல துபாய் போறேன். துபாய் போறியா? துபாய் ஷாப்பிங் போறோம். என்ன இஷ்டம்? துபாய் ஷாப்பிங் போறோம். துபாய் ஷாப்பிங் எங்க இருக்கு? போலாமா? துபாய் ஷாப்பிங் எங்க இருக்கு? துபாய்ல இருக்கு. இப்ப கிளம்பறோம். போலாமா? ஃளைட் டிக்கெட் எடுத்துறியா? பாஸ்போர்ட் எடுத்துறியா? வீசா எடுத்துறியா? ஏய் துபாய் 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 துபாய். நம்ம துபாய் ஷாப்பிங்ல மீட் பண்றோம். பை பை. துபாய் போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம எங்கே போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா நியூ கானி கலெக்ஷன் மினி துபாய் ஷாப்பிங். ஆல்ரெடி நிறைய பேருக்கு இந்த பிளேஸ் பற்றி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை சூப்பராக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு மினி துபாய் ஷாப்பிங்னு சொல்லலாம். நீங்கள் துபாய்க்கு போனால் என்னென்ன வாங்க முடியுமோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ உள்ளே வந்து நம்ம என்ட்ரான உடனே எங்கேயோ ஒரு பெரிய ஒரு ஃப்ளார்ஸ் இருக்கிற ஒரு சூப்பரான பார்க்குள்ளே என்ட்ரான மாதிரி இருந்தது. அவ்வளோ வெரைட்டி ஃப்ளார்ஸ் அண்ட் பிளான்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே ஆர்டிஃபிஷியல்ஸ் தான், பட் பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த பிளேஸ் சுற்றி பார்க்கும்போது நம்ம எங்கோ அழகாக ஒரு சூப்பரான ஒரு பிளேஸில் போயிட்டு நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் எப்படி இருக்கும், சுற்றி பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஒரே பிளான்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் தான் ஆர்டிஃபிஷியல் ஃபுல்லாகவே. இந்த மாதிரி ஹேங்கிங் இதெல்லாமே கூட ஆர்டிஃபிஷியல் இதில் இருக்குது. அந்த மாதிரி ஃபவுண்டைன் ஒன்று வச்சுருந்தாங்க, செம்ம க்யூட்டாக இருந்தது. அதோடய சவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா க்யூட்டாக அந்த வாட்டர் சவுண்ட் எல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே நம்ம நடந்து போனோம் அப்படின்னா எதை பார்க்குறது, எங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ வந்து நம்மளுக்கு டைம் பத்தல. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பரான குட்டி மினி ஃபேன்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப விண்டேஜில் கிடைக்கிற ஒரு சில மாடல்ஸ், அந்த மாதிரி நிறைய பொருள் வந்து நம்மளுக்கு உள்ளே நுழைஞ்சதுலேருந்தே இருக்குது. நம்ம நார்மலாக ஒரு ஷாப் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி பொருள் கிடைக்காது. ஸோ இது வந்து ஒரு துபாயிலேருந்து இதை வாங்கிட்டு வந்தேன் அதை வாங்கிட்டு வந்தேன் அப்படி சொல்லுவாங்களா, அங்கே மாதிரி நம்ம விருப்பப்படுறவங்க, துபாய்க்கு போக முடியாதவங்க நம்ம இங்கே வந்து இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இந்த மேட் பாருங்கள், இது வந்து வாட்டர் மேட், ஃப்ளோர் மேட் தான். இதில் நடக்கிறப்ப நம்மளுக்கு வாட்டர் மேலே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உள்ளே அந்த தண்ணியெல்லாம் மூவ் ஆகுது பார்த்தீங்களா, எப்படி மூவ் ஆகுது பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருந்தது. ஸோ ஐப்பாட்ட சொன்னேன், ஒரு ரூம் ஃபுல்லாக, ஒரு குட்டி ரூம், அந்த ரூம் ஃபுல்லாக இந்த மாதிரி வாட்டர் மேட் வாங்கி போட்டால் செம்மையாக இருக்கும்ல. அடுத்தது துபாய் ஷாப்பிங். துபாய்னா கூலர்ஸ் இல்லாமையா, அவ்வளோ வெரைட்டியான கூலர்ஸ் அங்கே இருக்குது. கலராக ரொம்ப வெரைட்டியாக பேட்டர்ன் வைஸ்லேயும் சரி சூப்பர் கூலர்ஸ் இருந்தது. நம்ம சும்மா இருப்போமா, எல்லாமே போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தோன்னா இயரிங் கலெக்ஷன்ஸ். ஓ மை காட், இவ்வளோ இயரிங் கலெக்ஷன்ஸ் நான் பார்த்ததே இல்லை எங்கேயுமே. அவ்வளோ இயரிங்ஸ் இருக்குது, எல்லாமே பயங்கர வெரைட்டியான இயரிங்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலேயே ஒரு சவுண்ட் கேட்டது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்பெல்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. ரொம்ப பேம்பூ ஸ்டிக்ஸில் பண்ணது, அதுக்கப்புறம் சின்ன இதில் பண்ணது, உட்டனில் பண்ணது, அந்த மாதிரி வெரைட்டியான கேட்பெல்ஸ் போட்டிருந்தாங்க. அப்படியே அது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஹாலோவின் டைப், அதுக்கப்புறம் இந்த மார்பிள் டைப் இயரிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. இல்லை ரொம்ப யூனிக் கலெக்ஷன்ஸ். இங்கே தான் இது நான் இப்போ வரைக்கும் இங்கே தான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி யூனிக் கலெக்ஷன்ஸாக இருந்தது. எங்கே இதை பார்க்குறதுனே தெரியல. அப்படியே இயரிங்ஸ்க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குட்டி டாய்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, குட்டி ஹேர் கிளிப்ஸ் இருக்குது. ஸோ எங்கே என்னென்ன இருக்குது, இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் இதெல்லாம் குட்டி பசங்களுக்கான ஹேர் கிளிப்ஸ். இப்போ ஆக்சுவலி இது பெரியவங்களும் நிறைய பேர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈஷோ பாருங்கள், இங்கே ஒரு பேண்ட் மாதிரி கேர்ள்ஸ் யூனிசெக்ஸ் மாதிரி தான் எல்லோரும் போட்டுக்கலாம். இயரிங்ஸ்லேருந்து நான் நகரவே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நம்மளுக்கு இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் போனோம். பெரிய ஷாப்பிங் பிளானெல்லாம் இல்லை. ஆனால் நம்ம சும்மா இருப்போமா, இயரிங் செக்ஷன் போன உடனே நம்மளுக்கு அந்த பிளான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இயரிங்ஸ் மேலேயே பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஜுவல்லரி செட்ஸ் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு நெக் செட்ஸ் இருக்குது, நெக் செட்ஸோட அந்த எல்லாமே அந்த செட் அப்படியே இருக்கிற மாதிரி நிறையா இருக்குது. ஜமுக்காஸே அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஜமுக்காஸ் இருந்தது. உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அத்தனை கலர்ஸும் இங்கே கிடைக்கும். மிக்சட் கலர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். நான் வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபேப்ரிக் பேட்டர்னில் இருந்த ஒரு ஸ்டெட் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆக்சுவலி இதில் ஒரு ஸ்டெட்டில் ஒரு கலர் இருக்கும், இன்னொரு ஸ்டெட்டில் அதை மிக்ஸ் பண்ண இன்னொரு கலர்ஸ் இருக்கும். ஸோ வந்து போடுறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஃபேப்ரிக் வித் ஸ்டோன் மாதிரி அந்த ஸ்டெட் தான் ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், அது ரெண்டாவது விஷயம். ஸோ இந்த கடைக்கு போனோடனே ஃபஸ்ட்டு நான் தூக்குனது அந்த ஃபேப்ரிக் ஸ்டெட் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறையா என்ன சொல்கிறது, அந்த காப்பர் கலர் இயர்ரிங்ஸ் இருக்கட்டும், குட்டி ஸ்டெட்ஸு, ரெகுலர் ஆஃபீஸ் வேர் ஸ்டெட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்டலில் நம்ம வாங்குவோம்ல சம்திங் மெட்டல் ஃபினிஷிங் ஸ்டெட்ஸ், அந்த மாதிரியெல்லாம் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த சைடு ஆக்சுவலி 2 பார்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த சைடு ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அழகாக அந்த பெல்ஸ் எல்லாம் அந்த சவுண்ட் கேட்டுகிட்டே இருந்தது, அதுவே க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீட்ஸ் நெக் செட்ஸ் வச்சுருந்தாங்க, அதுவுமே நல்லா இருந்தது. சிம்பிளாக அழகாக நம்ம வந்து நெக்கில் போடுற மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், நான் இந்த இயரிங் செக்ஷன்லேயே நான் அவ்வளோ நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். இயரிங்ஸ் அண்டு நெக் செட்ஸ் வந்து அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருந்தது. இஷ்வா பாருங்கள் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கான், எதை பார்க்குறதுனே அவனுக்கு தெரியல. நிறைய ஹேர் பேண்ட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்தது இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பாட்டில். இது பாருங்கள் பஸ் மாதிரி இருக்க ஒரு வாட்டர் பாட்டில். ஸோ கிட்ஸுக்கு வந்து நம்ம யூனிக்காக கொடுத்து விடணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். இங்கே நிறைய யூனிக் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இதை பார்த்தோன்னே இஷ்வாவுக்கு ரொம்ப பிடிச்சது, பட் வாங்கலை. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி தான் நம்ம டிமார்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. டிமார்ட் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அங்கே போனப்போ அவன் நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கிட்டான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாண்டா வாட்டர் பாட்டில், அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ஆக்சுவலி இது வந்து ஃப்ளாஸ்க்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா அதில் நல்ல வெயிட் இருந்தது. அது ஒரு 3 கலர்ஸ் ஆக்சுவலி அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு இது பிபிஏ ஃப்ரீ பாட்டில் ஒன்று இருந்தது. இதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது, லைக் டெடபேர் மாதிரி இருந்தது. இது எல்லாமே கிட்ஸ் வாட்டர் பாட்டில்ஸ் தான். கிட்ஸுக்கு நம்ம நார்மல் வாட்டர் பாட்டில் கொடுக்குற விட இந்த மாதிரி ஒரு யூனிக்காக அவங்களுக்கு வந்து அதை பிடிக்கும், அடிக்கடி தண்ணி எடுத்து குடிப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் லாக், இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லாக் பண்ணி அடுத்து ஒரு லாக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் ப்ரூஃப் இல்லாமல் ரொம்ப ஸ்ப்ளிட் ஆகாமல் வாட்டரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக. மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஹை லிட்டர்ஸ் வாட்டர் பாட்டில், ஸ்போர்ட்ஸ் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருந்தது. ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப க்யூட்டாக நிறைய வெரைட்டி என் நம்பர் ஆஃப் வெரைட்டி பாட்டில்ஸ் இருந்தது. ஒரு சில பாட்டில், இந்த பாட்டிலாம் நான் எடுத்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு அதை திறக்கவே தெரியல. ஆக்சுவலாக அங்கே கைட் பண்ண ஆள் இருக்காங்க, நான் எந்த பக்கம் அதை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். சரி எதுக்கு வம்பு, ஓப்பன் பண்ணி உடச்சிட்டோன்னா அப்படின்னு வச்சாச்சு. ஸோ இங்கே பாருங்கள் அந்த பாண்டா பாட்டில் சொன்னேன்ல, க்யூட்டாக இருக்குது பாருங்கள். 3 கலர்ஸ் இருக்குது, ஆரஞ்சு க்ரீன், பின்னாடியும் கலர்ஸ் இருக்குது, ப்ளூ பிங்க், அந்த மாதிரிலாம் நிறைய கலர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸஸ் இருக்குது, குட்டி குட்டி லன்ச் பாக்ஸஸ், அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஸ்நாக் பாக்ஸஸ், எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. எல்லாத்தையும் இஷ்வா பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்க் ஐட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, நம்ம ஒரு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாட்டில். இது அழகாக இருக்குது. இது வந்து நம்ம கேரி பண்ணியும் கொண்டு போய்க்கலாம். அப்படி உள்ளே வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, நம்ம கேரி பண்ணுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க, கார்லேயும் வச்சு கொண்டு போகலாம். அந்த மாதிரி அதுக்கு அந்த இது இருக்குது, தண்ணி பிடிக்கிற அந்த பைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஞ்சம் வெயிட் இருந்தது. ஸோ அப்படியே ஒரு லைன் முடிச்சுட்டு அடுத்த லைன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்த லைன் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா நிறைய குட்டி குட்டி வந்து டவல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோர் மேட்ஸ், அந்த மாதிரி நிறையா அந்த பக்கம் இருந்தது. அங்கே ஒரு பாத்ரூம் இருந்தது, செம்ம க்யூட்டாக இருந்தது. சரி யஷ்வந்துக்கு அதை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டு பார்த்தோம். க்ரொக்கடைல் நினைக்கிறேன், ஆமாம் க்ரொக்கடைல் பாத்ரூம். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து வாங்கி கொடுக்குறப்ப அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, ஒரு பாத்ரூம் போட்டு குளிக்க போகிறப்போ வரப்பெல்லாம். அடுத்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய பாக்ஸஸ், நிறைய ஆக்சசரிஸ், நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. மார்பிள்லேருந்து, பீங்கான்லேருந்து, கிளாஸ் ஐட்டம்லேருந்து, ஹேண்ட் டிஸ்பென்சர், ஜுவல்லரி பாக்ஸஸ், அதுக்கப்புறம் ஆர்கனைசர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இங்கே ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. இது கிச்சன் மேட்ஸ் இருக்குது, டிஷ்யூஸ் இருக்குது, ப்ரஷஸ் வந்து பல்காக வச்சுருக்காங்க, கண்டெய்னர்ஸ் இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற டிஸ்பென்சர்ஸ், பெர்ஃப்யூம் ஹோல்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. எதை பார்க்குறது, ஏன்னா வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷாப்பிங் அதாவது எல்லாமே ரெகுலராக கிடைக்காத ஐட்டம்ஸ், கொஞ்சம் யூனிக்கான இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு செக்ஷன் ஃபுல்லாக ஸ்டேஷ்னரிஸ், டிஃப்ரெண்ட்டான ஸ்டேஷ்னரிஸ். குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு இல்லை, அவ்வளோ அழகான ஸ்டேஷ்னரிஸ். அதுக்கப்புறம் இது பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம பில்லோ. இஷ்வாவுக்கு பிடிச்சிருந்தது, அவனுடைய ஃபேவரட் கேரக்டர் சீன்னு சொல்லுவாங்க, அந்த கேரக்டரோட பில்லோ இது. இப்போ எடுத்து வச்சுட்ருக்காங்க. இஷ்வா வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கான், ஏன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக நிறைய டாய்ஸ் தான் இருக்குது, ஸ்டேஷ்னரி கம் டாய்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து அப்படியே கண்ணு உருண்டிட்டு போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து இது இருந்தது, நம்ம ஏடிஎம் மிஷின், அதுக்கப்புறம் குட்டி குட்டி கார்ஸ், குட்டி குட்டி பைக்ஸ், இந்த மாதிரி நிறையா இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாமே நம்ம ஆன்லைன்லேயுமே நம்மளுக்கு கிடைக்கும், பட் ஆன்லைனை விட எனக்கு தெரிஞ்ச ஆன்லைன் இந்த கடையும் ஒரே ப்ரைஸாக தான் இருக்குது. இதோட கம்மியாகவும் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப பெரிய காஸ்ட்லியாக இருக்குன்னா என்னால் சொல்ல முடியாது. இட்ஸ் ஆல் ரீசனபிள் ப்ரைஸஸ்னால் நான் சொல்லுவேன். குட்டி குட்டி பைக்ஸ், குட்டி குட்டி ஸ்கூட்டர்ஸ்,
அழகழகான டாய்ஸ் எல்லாம் இருந்தது. டாய்ஸ் செக்ஷன்ஸ் சொல்லவே வேணாம். குட்டீஸை கூட்டு போனோன்னா முடிஞ்சிச்சு ஜோலி, நம்ம பாக்கெட் காலி. அப்படியே கொஞ்சம் வந்தோன்னா வெரைட்டி ஆஃப் வாட்சஸ், ரிஸ்ட் வாட்சஸ் நிறைய இருக்குது. நம்ம இப்போ துபாய் போயிட்டு வரோம், யாராவது கிஃப்ட் வாங்க மறந்துட்டோன்னா டக்குன்னு இந்த கடைக்கு வந்து இந்த வாட்செல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா துபாயில் வாங்கின வாட்சை நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வெரைட்டியான வாட்சஸ் வச்சுருக்காங்க. ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அண்ட் சாஃப்ட் டாய்ஸ், நிறைய வெரைட்டி ஆஃப் சாஃப்ட் டாய்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் ட்ரீம் கேச்சர்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ட்ரீம் கேச்சர்ஸ் ஆல்ரெடி வீட்டில் இருக்குது நிறைய இடத்துல. ஐபாட் இந்த ப்ளூ கலர் கேட்டேன், இப்போ எதுக்கு அப்படி சொல்லிட்டு வாங்கி தரல. பட் கண்டிப்பாக சீக்கிரமாக இன்னொரு நாள் அந்த கடைக்கு போய் அதை தூக்கிட்டு வந்துடுவேன். ஸோ வந்து ட்ரீம் கேச்சர்ஸும் எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸஸ் தான். நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் எப்படி நார்மலாக ஆன்லைன்லேயோ வெளியிலையோ வாங்கினீங்கன்னா என்ன ப்ரைஸ் இருக்கோ அதே தான் அங்கேயும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த ஸ்டேஷ்னரியில் வர ஸ்கூல் இது பென் எல்லாம் வச்சுட்டு போகிற பாக்ஸ் ஐட்டம்ஸ் இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு அந்த பிக்சர்ஸ் எல்லாமே ஒரு நார்மல் பிக்சரைஸ்டாக இல்லாமல் சூப்பராக இருந்தது. இது ஹேண்ட் ஃபேன், இது எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு தெரியும், நம்ம யூஸ் பண்ணுவோம். மேனுவலாக இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு காற்று கிடைக்கும்ல, அந்த மாதிரி. ஸோ நானும் ஐப்பாவை எடுத்து விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ இங்கே நிறைய வந்து பார்த்திங்கன்னா பவுச்சஸ் அண்ட் இதுதான் இருந்தது, பவுச்சஸ் அண்டு ஸ்கூல் பாக்ஸஸ் இருந்தது. இஷ்யூ அந்த பக்கம் ஒரு செட் பார்த்தான், அழகாக ஒரு குட்டி பேக் வித் வாட்டர் பாட்டில். அதுக்கப்புறம் குட்டி மிரர்ஸ் இருந்தது, மேக்கப் மிரர்ஸ் இருந்தது. நம்ம ஹேண்ட்பேக்கில் ஹேண்டியாக கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்தேன். எப்போ அப்படின்னா ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஐப்பா எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த தடவை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மிரர்ஸ் கலெக்ஷன் இருந்தது. இப்போ நான் கையில் வச்சுருக்க மிரர் தான் நான் வாங்கினேன். அதில் டைனோசர் பொம்மை போட்டனால இஷ்வா அதை எடுன்னு சொல்லிட்டான். பட் மிரருமே மிரர்ஸ்லேயுமே நம்மளுக்கு குவாலிட்டி இருக்குது, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ குவாலிட்டியான மிரர்ஸ். இது வந்து ஒரு 150 சம்திங் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த இது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய மினியேச்சர் டாய்ஸ், ரொம்ப மினியேச்சர்ஸ். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல இந்த டாய்ஸ் பெருசாக இருக்கும்ல, அதுலேருந்து குட்டி வரைக்கும் இருக்கிற டாய்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மினியேச்சர்ஸ், கார்ட்டூன் கேரக்டர்ஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஸ்லிம்ஸ், அதுக்கப்புறம் இதெல்லாமே டவ் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த குட்டி வாட்ச். நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அங்கே இருந்தது மினி, நம்மலாம் ஸ்கூல் படிக்கிறப்போ அலாரம் வச்சுட்டு 90s கிட்ஸ்க்கெலாம் தெரியும், அலாரம் வச்சுட்டு படுப்போம்ல அந்த குட்டி டேபிள் கிளாக். அது வந்து ரொம்ப குட்டியாக இருந்தது. இஷ்வாவை கூப்பிட்டு காமிச்சேன், உனக்கு இது வேணும்னா. பட் கடைசியில் நாங்கள் அதை வாங்க மறந்துட்டோம். அதை எடுத்துகிட்டு வேறு கலர் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அது இஷ்வா காமிச்சிட்டு இருந்தேன். அலாம்லாம் இருக்குது, இதெல்லாம் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதை எடுக்கலான்னா அதுக்கப்புறம் அதை எப்படியோ மிஸ் பண்ணிட்டோம். திருப்பியும் அதையும் ஒரு நாள் போயிட்டு தூக்கிட்டு வந்துடலாம். ஸோ அடுத்து இந்த மாதிரி நிறையா பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் கீழே வந்து நிறையா காயின் பாக்ஸஸ் இருக்குது, நிறைய ஸ்டிக்கர்ஸ் வெரைட்டி, நிறைய டேட்டூ ஸ்டிக்கர்ஸ், அந்த மாதிரி எல்லாமே இங்கே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பாருங்கள், குட்டி ஃப்ராகாக ஏதோ ஒன்று காமிச்சிட்டு இருந்தேன் அவன்கிட்ட, சரியா எனக்கு தெரில, ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பென்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக இது கன் மாதிரி, ராக்கெட் மாதிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய டாய்ஸ் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரியெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பென்ஸ் இருக்குது. ஸோ அதான் சொல்கிறேன்ல, ஸ்டேஷ்னரியிலேயே அவ்வளோ வெரைட்டி, நம்ம வந்து எல்லாத்தையுமே பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அப்படியே ஐப்பா ஒரு கிளான்ஸ் காமிக்கப்பாங்க, ஸ்மைலி போட்டது, மேலே வந்து ஹென் வச்சது, அதுக்கப்புறம் யூனிகார்ன் பென்ஸ், அந்த மாதிரி நிறையா இருக்குது. இது வந்து பாருங்கள் பர்கர் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இது பர்கர் கிடையாது, இது நோட் பேட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுதான் இது. அதுக்கப்புறம் இதுலேயே சாக்லேட் நோட் பேட் ஒன்று இருந்தது. இப்போ இதெல்லாம் நம்ம ஆன்லைனில் பார்த்துருப்போம், சாக்லேட் மாதிரி இருக்கா, இது ஃபுல்லு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட் பேட், சின்ன நோட்ஸ் நம்ம எழுதி வைக்கிறதுக்கான நோட் பேட்ஸ். இது கிஃப்ட் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப சூப்பர் சாய்ஸஸ். இதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த பாருங்கள், இந்த பக்கம்லாம் பாருங்கள் நிறைய டைரிஸ் இருக்குது. டைரிஸ் அண்ட் நோட்ஸ் பேட்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில், டிஃப்ரெண்ட் கலர்ஃபுல்லாக, ரொம்ப யூனிக் கலெக்ஷன்ஸ். ஆக்சுவலாக இதில் ரிப்பீட்டாகவே எதுவுமே இல்லை. இப்போ ஒன்று எடுத்திங்கன்னா இன்னொன்று வேறு மாதிரி இருக்குது, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லயன் கிங் டாய் பார்த்தோம். நான் ஐஷா ஒரு டாய் ஃபேவரெட்னா நான் அதை விட ஒரு டாய் ஃபேவரெட். அப்படியே எனக்கு டாய்ஸ் பார்த்தா அப்படியே ஓடிடுவேன். சரி நான் அவனுக்கு அதை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. இப்போ சொன்னால் அதை விட சின்னது ஒன்று இருக்குது பாரு, அது எவ்வளோன்னு பாருன்னா, இஷ்வா அதுக்குள்ளே போய் சானிக் பொம்மை தூக்கிட்டு வந்துட்டான். என்கிட்ட லயன் இருக்குது எனக்கு வேணான்ட்டான். எங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு, இவ்வளோ பெரிய பொம்மை வேணாமா, குட்டி பொம்மை போதுமா, அப்போ சந்தோஷம் அதே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் வந்து சானிக் தான் சூஸ் பண்ணான். அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா ஃபுல்லாக பர்ஃப்யூம் செக்ஷன்.
பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் அவ்வளோ வெரைட்டி ஆஃப் பர்ஃப்யூம்ஸ் இருக்குது, ஆக்டர்ஸ் இருக்குது. எனக்கு வந்து நான் நார்மலாகவே பர்ஃப்யூம் வந்து ரொம்ப பைத்தியமாக வாங்குவேன். அதுவும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில ஆக்டர்ஸ் வெரைட்டியெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருக்காங்க. இங்கே நிறைய காஸ்மெட்டிக்ஸ் கூட இருக்குது. எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க. பர்ஃப்யூம் தான் ஏகப்பட்ட பர்ஃப்யூம் இருந்தது. ஆனால் பட் இந்த டைமில் எனக்கு பர்ஃப்யூம் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன் அப்படின்றதுனால வாங்கலை. லாஸ்ட்டில் ஒரு ரப்பர் டாய் இருந்தது. அந்த டாய் இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட நாக்கு வெளில வருமா. இட்ஸ் லைக் லிசார்ட் மாதிரி, இக்வானா மாதிரி சம்திங் இருந்தது. பட் நான் ப்ரெஸ் பண்ணி வரல. அவர் ப்ரெஸ் பண்ணார் வந்துச்சு, கடைக்காரர் ப்ரெஸ் பண்ணார் வந்துச்சு. பட் நான் ப்ரெஸ் பண்ணும்போது வரல. சரி ஓகே, அதை வச்சுட்டு வேறு டாய் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு டாய் எடுத்து நானும் விஷ்வாவும் ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம். அப்போயும் எங்களுக்கு அது வரல. ஏன்னா அது ஏதோ ட்ரிக்கியாக வந்து அதை வயிற்றுக்கிட்ட பிடிச்சி அமுக்கினா தான் வருமா. ஸோ விஷ்வாகிட்ட சொன்னேன், வேணாண்டா இது நம்மளுக்கு வரமாட்டேங்குது, அதனால இது வேண்டாம் அப்படி சொல்லி வச்சிட்டோம். அடுத்து அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்கிறப்ப மேலே வந்து ஐடி டேக்ஸ் இருந்தது. ஸோ நானாக எப்போவுமே ஆஃபீஸ்க்கு ஐடி போட்டிருப்பேன். இஷ்வா கேட்பான், எங்கள் ஐடியை போட்டுட்டு பேசிகிட்டு இருப்பான். ஸோ இஷ்வா உனக்கு ஒரு ஐடி கார்டு வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டேன். வேணும் அப்படின்னு சொன்னான். ஸோ நம்ம சேனல்லே இதோட சின்ன வீடியோ ஒன்று போட்டிருப்போம், ஷார்ட்ஸு. இந்த ஐடி கார்டில் வந்து எப்படி இதை ஓப்பன் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் நேம்ஸ் எல்லாம் இது பண்ணுறதுன்னு சொல்லி அந்த லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஐடி கார்டு வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஸோ மேரியோ வேணும்னு சொன்னான். இப்போ ரீசெண்டாக அவன் கொஞ்சம் மேரியோ அந்த அனிமேஷன் மூவி வந்ததுலேருந்து அதோட ஃபேவரட்டாக இருக்கு தெரியுறான். ஸோ அதனால் மேரியோ ஐடி கார்டு வாங்கினோம். ஸோ இந்த ஐடி கார்டு பயங்கர குவாலிட்டிங்க, செம்ம குவாலிட்டியான ஐடி கார்டு. இது எப்படி இதில் அசம்பிள் பண்ணுறதுன்றது வீடியோவும் நீங்கள் நம்ம இதில் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறமும் நிறையா பென்ஸ் நிறையா. இப்போ நான் வந்து ஒரு ஐப்பாக்கிட்ட ஒரு மரம் காமிச்சிட்ருப்பேன், அதெல்லாம் நான் ஆன்லைனில் பார்த்துருக்கேன். ஸோ பில் போடலான்னு போனப்போ தான் அவர் சொன்னார், பக்கத்தில் இன்னொரு இடம் இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த பட்டர்ஃப்ளை பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த செக்ஷன் பேக் செக்ஷன் ஒன்று இருக்கான். அதை நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. சரி ஓகே, பில் போடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், அங்கேயும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளம்பினோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்ட் 2ல் பாருங்கள். ஏன்னா அதுவும் ஒரு தனி வீடியோவை பயங்கர பெருசானது. பார்ட் 2ல் மீட் பண்ணலாம். டாட்டா, பாய் பாய்.